ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். செவ்வாய் பகவான் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டோடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. செவ்வாய் தோஷம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த தோஷத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. ஜோதிட பாவத்தில் ஒரு பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் எதை போன்று செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். 12 வீட்லேயும் செவ்வாய் இருந்ததுன்னா எதை போல் செயல்படும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீட்டுக்காக பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டின் அமைப்பில் செவ்வாய் எப்படி எதை போன்று ஒரு பலன் தருவார் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல செவ்வாய் பகவான் மேலோட்டமாக எதை போல் செயல்படுவார். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகம் இருக்குது. காரகம் அப்படின்னா கடமை இருக்குது. அந்த கிரகத்திற்கே உண்ட குணங்கள் இருக்குது, குணாதிசயங்கள் இருக்குது. அந்த வகையில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். கிரகங்கள் எதுவும் நன்மையோ தீமையோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கெட்ட கிரகங்கிறதுலாம் எந்த கிரகமும் கிடையாது. நல்ல கிரகம் அப்படிங்கிறதும் எதுவும் கிடையாது. பிறந்த லக்னத்தை பொறுத்து அந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் அமைஞ்சிருக்குது, அவங்களுக்கான ஆதிபத்தியம் என்ன, அவங்க இருக்கிற இடம், இதை போல் வச்சு தான் நல்ல கிரகங்களா கெட்ட கிரகங்களா, அவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நன்மை தீமை அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சாங்க, நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செயல் நடந்தது அப்படின்னா அது நல்ல கிரகமாகவும், நமக்கு பிடிக்காத ஒரு செயல், நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய செயலை செய்கிறது கெட்ட கிரகமாகவும் நம்ம உருவகப்படுத்தி நம்ம பார்க்குறோம். அதில் முதன்மையான கிரகமாக இல்வாழ்க்கைக்கு தேவையான விஷயமாக பார்க்குறது செவ்வாய் பகவானை. செவ்வாய் பகவான் அதிகப்படியாக சங்கடத்தை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடக்கிறதும் அப்படி தான் இருக்கும். முதல்ல செவ்வாய் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு போராட்ட குணம் இருக்கக்கூடிய கிரகம். எதுலேயும் முன்னு நிற்கும், எல்லாத்துலேயும் முன்னே இருந்து என்னை தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டது. அதனால தான் அதை தளபதி அப்படின்னு சொல்கிறோம். போர் படை தளபதியாக செவ்வாயை உருவகப்படுத்துறதுக்கு காரணம் அதுதான். நான் முன்னால் போகிறேன், எல்லோரும் வாங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு கிரகம் இதை போன்ற ஒரு குணாதிசயம் இருக்குது. அப்போ குணாதிசயம் இருக்குன்னா போராட்ட குணம் அதிகமாக இருக்கும். போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறணும். அப்போ தான் அந்த வெற்றிக்கான சுவை நம்மளுக்கு தெரியும். செவ்வாய் பகவான் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தலை அப்படின்னா வாழ்க்கை இயந்திரத்தனமாக இருக்கும். எந்த இதுலேயும் ஒரு சுவை இருக்காது. வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எப்படி வாழறது, எப்படி வாழ முடியும்? குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அந்த குறிக்கோளை நிர்ணயம் பண்ணுறது முக்கிய பங்கு வகிக்கிறது செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கு நிறையா காரகத்துவம் இருக்குது. இரத்த காரகன் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாயை சொல்லுவாங்க. முழுமையாக இரத்தத்திற்கு முழுமையான அதிபதி கிடையாது. ஆனால் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதேமாதிரி அந்த அணுக்களுக்கு காரகம் வைக்கிறது அதிபதியாக இருக்கிறது செவ்வாய் பகவான். நம்ம உடம்புக்கு ஒத்து வராத பாதிப்பை தரக்கூடிய எந்த விஷயம் உள்ளே வந்தாலும் உடனடியாக நம்முடைய மூளைக்கு அது போயிடும். மூளை உடனே செவ்வாய் பகவானுக்கு சொல்லிடுவார். உடனே செவ்வாய் அந்த ஆகாத தேவையற்ற விஷயங்களை எதிர்த்து போராடி அதை வெளியே அனுப்பிச்சிடுவார். இப்போ இது ஒரு போராட்டம் தான். நம்ம உடம்புல செவ்வாய் பகவான் செயல்படலை அப்படின்னா நம்ம செயலற்ற தன்மையாக நாம் நம்மளுடைய ஆயுளை முடித்து கொள்ளக்கூடிய அளவு கூட வரும். ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால தான் தொற்று நோயெலாம் நிறையா வர்றதுக்கான காரணமாக இந்த செவ்வாய் பகவான் வகிக்கக்கூடிய பொறுப்பு, அந்த பொறுப்பு குறையும் பொழுது, அல்லது அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய பொறுப்பை சரிவர செய்ய முடியாத ஒரு அமைப்பில் ஜாதகத்தில் இருந்தார் அப்படின்னா அவங்களெலாம் நிறையா தொற்று நோய் வரும். தொற்று நோய்னா சின்னதாக மழை பெஞ்சால் கூட நிறையா ஜலதோஷம் பிடிச்சிரும், ஜுரம் வந்துடும், தலைவலிக்கும், கண்ணு வலிக்கும், ரொம்ப பெருசாக நடக்கிறதுலாம் இருக்கும். இதை போன்ற தொற்று வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எல்லாருக்குமே செவ்வாய் தீமையை தந்துடுவாரா, செவ்வாய் கஷ்டப்படுத்துவாரான்னா அதுவும் இல்லை.
எந்த லக்னமாக இருந்தாலும் சரிதான். நிறைய பேர் சொல்லுவாங்க குருவணி சுக்கிரணி அப்படின்னு சொல்லுவாங்க. குருவணியின் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பாதிப்பை தரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் முழுமையாக அதே மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் குறைச்சி செய்வார். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியும், அவ்வளோதான். சுக்கிரணி லக்னங்களுக்கு அதிகமாக செய்வார் மாதிரி தெரியும், செய்ய மாதிரி தெரியும். ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு சாத்வீகமான கிரகம், அனைவரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கிரகம், எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு குருவாக இருந்து செயல்படக்கூடியவர் குரு பகவான். சுக்கிரன் அப்படி இல்லை, சுகபோகங்களை அனுபவிக்கணும், சுகபோகத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கார். அதனால தான் சுகபோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் செயல்படுறது வேறு மாதிரி இருக்கும். எப்படி அந்த சுகபோகத்தை பெறுவதற்காக செவ்வாய் பகவான் செயல்படுவாரா அப்படின்னா, அந்த இடத்தில் அந்த சுக்கிரனுக்கே உள்ள விஷயங்கள், செல்வங்கள், காசு, பணம், நகை, இதே போல விஷயங்களை தவறான முறையில் அனுபவிப்பதற்கு அவர் முன்னால் நிற்கணும். யார்? செவ்வாய் நிற்கணும். அப்போ செவ்வாய் நிற்கணும் அப்படின்னா, அதனால தான் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து இருக்கும் பொழுது வேறு பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேற ஒரு விஷயத்தில் நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறது கிரகங்களை பொறுத்து தான் அமையுமே தவிர தனிப்பட்ட முறையில் அமையிறது கிடையாது. ஒரு காரியம் நடக்கணும், ஒரு காரணம் நடக்கணும் அப்படின்னா இரண்டிற்கு மேற்பட்ட கிரகங்கள் செயல்படணும். ஒரே கிரகம் செயல்பட முடியாது. இந்த அளவில் செவ்வாய் பகவான் அவருக்கே உண்டான ஒரு விஷயமாக முன்னிருந்து செயல்படுறது அப்படிங்கிறது தான். முன்னிருந்து செயல்படுறதுன்னா, எனக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு எனக்கு பின்னால் இருங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. ஆளுமைத்தன்மை. அந்த ஆளுமைத்தன்மை கிடைக்கல அப்படின்னா எந்த வகையாவது அந்த ஆளுமையை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் அது எல்லா வகையிலையும் கோபப்படும், வேகப்படும், முரட்டுத்தனம் காமிக்கும், அடிக்கும், எல்லாம் செய்யும். அந்த செவ்வாயை நாம் அங்கீகரிக்கணும். அங்கீகாரம்னா என்ன? ஒரு முதன்மை. அவர் தலைவர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைமை பண்பு தான், தலைமை கிடையாது. எந்த இடத்தெல்லாம் ஒரு செயல்படக்கூடிய இடம் இருக்குதோ, ஒரு செயல்பாடு நடக்கணுமோ அதற்கு தலைமை இருப்பார், தளபதியாக இருப்பார். அவருடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய நபர்கள் தான் அவருக்கு தேவை. நான் அவரை அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த இடம் போர்க்களமாக மாறும். இதனால தான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தார் அப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் செவ்வாய் இருந்தார் எதே போல் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பதிவு செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்தை மட்டும்தான் சொல்கிறேன். சேர்றது எந்த லக்னம் இதை பொறுத்து மாறுபடும். இருந்தாலும் ஒரு 70% இந்த பதிவில் முழுமையாக கிடைக்கும். 100% கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முதல்ல லக்னத்தில் 1ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் எதை போன்று அவர் இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாய் எப்படி இருப்பார்னு இல்லை, அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், எதை போன்று அவருடைய குணம் இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் குருவுடைய கர்மாவை பெற்றவர். அதனால் குருவோடைய காரகத்துவத்தை கொஞ்சம் அவர் குறைப்பதற்கு முற்படுவார் அல்லது குறைப்பார். அப்போ குருவோட காரகம் என்ன? புத்திரம், குழந்தை, பெரும் செல்வம், நல்ல குணம், கௌரவம், இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை தருவார். லக்னம் சொல்லக்கூடிய 1ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அந்த ஜாதகர் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாருங்க. ஜிம்பாடி, அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நல்ல கட்டுமஸ்தான உடல், இளமையான தோற்றம், எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார், செயல்பட்டுக்கிட்டே இருப்பார், நிற்க மாட்டார், ரொம்ப வேகமாக செய்வார். ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை ரொம்ப வேகமாக அவர் செய்யக்கூடிய நபராக இருப்பார். செவ்வாயோட முதன்மை காரகம், முதன்மையான ஒரு நல்ல பலன் இது சுறுசுறுப்பாக இருப்பார். அதை எல்லாரும்
வேறு மாதிரி பார்க்குறாங்க. சுறுசுறுப்புன்னு எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக அந்த ஜாதகரை அவர் செயல்படுத்துவார். இவருக்கு இணையாக அந்த வேலையை வந்து அடுத்தவங்க செய்யலை அப்படின்னா இவர் கோபப்படுவார். என்ன மெல்லமாக செய்கிறீங்க, வேகமாக வாங்க, வேகமாக செய்யுங்க அப்படிம்பார். நடக்கிறது கூட வேகமாக நடப்பார். அவர் கூட நடக்கிறது வந்து கூட போகிறவங்க வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கணும், அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. இவர் வந்து ரொம்ப வேகமாக நடப்பார். அப்போ வேகமான நடக்கிறது, அடுத்தவங்களை வந்து அவருக்கு இணையாக அவங்க வரல அப்படின்னா கோபப்படுவார். அந்த கோபத்தை வந்து முரட்டத்தனமாக வெளிப்படுத்துவார். சீக்கிரமாக வாங்க, அப்போ எப்போ போகிறது, எப்போ செய்கிறது, இன்னும் வேலை நிறையா இருக்குது, வேலை இருக்குது, எதாவது சொல்லி கோபப்படக்கூடிய அமைப்பு. எல்லாரையும் வந்து தன்னை போலவே பாவிக்கக்கூடிய மனோநிலை வந்து அவருக்கு இருக்கும். அடுத்தவங்களுடைய மனநிலையை வந்து இவர் புரிஞ்சிக்கிறது கஷ்டம். அதனால தான் செவ்வாயை வந்து தோஷமான விஷயமாகவும் செவ்வாயை கண்டு பயப்படுறதுக்கான விஷயமாகவும் அதை பார்க்குறாங்க. எல்லாரும் ஒரே குணமாக அவருடைய குணமாகவே அந்த செவ்வாய் பார்க்கும். அதனால தான் சண்டை, விளையாட்டு, இதை போன்ற விஷயங்களில் வந்து ரொம்ப வேகமாக அவங்க இருப்பாங்க. விளையாட்டில் வந்து அவங்க வேகமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அதனால் வந்து செவ்வாய் வந்து அந்த வெற்றியை நோக்கி அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்தும். அப்போ அவங்களுக்கான ஒரு கோல் இருக்குது, அவங்களுக்கான ஒரு எல்லை இருக்குது, அவர்களுக்கான ஒரு குறிக்கோள் இருக்குது. வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற குறிக்கோளோட செயல்படக்கூடியவர் வந்து செவ்வாய். அதனால தான் வந்து அவர் விளையாட்டுக்கும் இருக்கார். விளையாட்டு வீரரை போன்ற உடல் அமைப்போட இளமையாக அவங்க வந்து தோற்றம் தருவாங்க. 1ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறவங்க வந்து அவங்கள பற்றி தான் முதல்ல வந்து பெருசாக யோசிப்பாங்க. அடுத்தவங்கள பற்றி அவங்க யோசிக்கிறது குறைவு. தன்னை முன்னிலைப்படுத்துவது தான் அவங்களுடைய முதல் விஷயமாக இருக்கும் எல்லாத்துக்கும். அதே பெண் ஜாதகமாக இருந்தால் முழுமையாக திருமணத்திற்கு பிறகு அந்த வீட்டு நிர்வாகத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துணும். அதில் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. ரொம்ப வேகமாக ரொம்ப இதாக செய்வாங்க. அதில் வந்து விவேகம் இருக்கான்னு நம்ம பார்க்கக்கூடாது. வேகமான ஒரு வேலையை செய்வது அப்படிங்கிறத வந்து வீட்டு வேலையை வந்து அந்தளவுக்கு வேலை செய்வாங்க. இரவு பகல் பாராமல் கடும் உழைப்பை தரக்கூடியது வந்து செவ்வாய் பகவான். உழைப்பு அப்படிங்கிறது வந்து எதை போன்று இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. என்கிட்ட தான் வந்து எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிம்பாங்க. அப்போ வந்து அந்த குடும்பத்தில் வந்து பிறரை ஆலோசனை கேட்காமல், குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் ஒரு செயலை தன்னிச்சையாக செய்யக்கூடிய ஒரு மனசை வந்து செவ்வாய் பகவான் கொடுத்துருவார். அதனால தான் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு இணையான ஒரு தோஷத்தை நம்ம பொருத்தணும் அப்படின்னா அது வந்து பெருசாக பாதிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான். செவ்வாய் என்ன செய்வார் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? இவருடைய ஆளுமையும் வேகமும் கோபமும் ரொம்ப வேகமாக இருக்கும். அடுத்தவங்க வந்து இந்த வேகத்தை வந்து அவங்களால ஈடு கொடுத்து போக முடியாது. அது பேசுகிறதாகட்டும் எதாகட்டும் அதே போல். அப்போ இதே போல் செயல்படும்பொழுது அவரை சுற்றி இருப்பவர்கள் அவரை விட்டு விலகி போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து எப்பொழுதும் எண்ணமே வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பிரச்சனையாக பார்க்கக்கூடிய எண்ணம் வந்து சுற்றி இருப்பவர்களுக்கு வந்து ஏற்படும். இவரும் வந்து அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரு வைப்ரேஷன்லேயே வச்சுருப்பார். சின்னதாக வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். இவர் இருக்கும் இடம் எல்லாமே வந்து ஒரு பதட்டம் நிறைந்த இடமாக தான் இருக்கும். பதட்டத்தை ஏற்படுத்திடுவார். இவர் ஒரு நட்பு வட்டத்திலேயோ அல்லது ஒரு உறவு வட்டத்தில் எங்கே போனாலும் ஒரு பதட்டமான சூழல் வந்து அந்த இடத்துல உருவாகிடும். செவ்வாய் பகவான் வந்து அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சீர்தூக்கி பார்க்கணுங்கிறாங்க. யாரையும் பெருசாக அனுசரித்து போக மாட்டார். அனுசரிப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு இணையாக இருக்கக்கூடியவர்களை வந்து அவங்களையும் வந்து இவங்க வந்து முந்தி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அவருக்கு இணையாக வரணும்பாங்க. அவருக்கு இணையாக வந்துட்டோன்னா அவரை விட திருப்பி வந்து இவங்க முந்தி போகணும் அப்படிம்பாங்க. எல்லா இடத்துலையும் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திப்பாங்க. தனக்கான அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவருடைய முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா பிறர் நம்மை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது தான். அது குடும்பத்திலையோ எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தில் தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தான் முன்னிலைப்பட வேண்டும், முதன்மையான நபராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய இதாக இருக்கும். பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரிதான், ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரிதான். அவருடைய தாயாரையும் பாதிக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஒரு
மனப்போக்கு இருக்கிறதால, இந்த எண்ணம் இருப்பதால் இவருடைய நடவடிக்கைகள் இவருடைய சுகத்தை சிறிது குறைக்கும். அதனால தான் வந்து லக்னத்திலிருந்து அவருடைய பார்வையால் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். 4ஆம் இடம் சிறிது பாதிக்கும், சுகம் குறையும். ஏன்னா இவர் எப்பொழுதும் வந்து அந்த வைப்ரேஷன் மூட்லேயே இருப்பார், ஓய்வு அப்படிங்கிறது இருக்காது. அப்போ ஓய்வு உளைச்சல் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறவங்க அவருடைய பார்வையில் வந்து அந்த இடம் இருக்குது அப்படின்னா அந்த வீடு, 4ஆம் இடம் என்பது வந்து சுகம் மட்டும் கிடையாது, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம். அப்போ அந்த வீடு வந்து அவர் திருமணமாகி அவருடைய குடும்பம், அந்த வீடு வந்து ஒரு பதட்டமான சூழலிலே இருக்கும். அவருடைய தாயாரும் அப்படி தான் இருப்பார். சுகம் குறையும். சுகம் வந்து ரொம்ப வேகமாக அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு அடுத்த வேலை அவர் சாப்பிட்றத கூட ரொம்ப வேகமாக சாப்பிடுவார், ரொம்ப சூடாக சாப்பிடுவார், காரமாக சாப்பிடுவார். அந்த சூடான உணவு அந்த சுவையை கூட வந்து அவரால் உணர முடியாது. ஆனால் சூடாக இருக்கணும், அப்படியே ரொம்ப ஆவி பறக்க வந்து சாப்பிட்ருவார். அதனால் வந்து அந்த சுவையை அனுபவிக்க முடியாது. சுவை என்பது ஒரு சுகம் தானே, அந்த சுவையை, அதனால தான் சுகம் எல்லா விதத்துலையும் நுணுக்கமாக போனோம் அப்படின்னா அந்த சுவையை அனுபவிக்க முடியாது. 7ஆம் இடம் வாழ்க்கை துணை, நண்பர்கள், சமுதாயம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல 7ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கும்போது அந்த இடத்தெல்லாம் வந்து அவர் வந்து கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையை வச்சுருப்பார். அப்போ இந்த சமுதாயமும் அவரை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி போகிறது கூட பயத்தின் காரணமாக ஒதுங்கி போகும். இவர்கிட்ட வந்து ஒன்றும் சொல்ல வேணாம்ப்பா, பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பழகினவங்க கூட கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. 2வது ஒரு சில நபர்கள் இவர் வந்தாங்க அப்படின்னாலே அவருடைய பேச்சுவார்த்தைகள் வந்து நிறுத்திட்டு வேற பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே ஒரு கோபம் வந்துடும். முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க, அப்போ எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் பதட்டப்பட்டுருவார், கோபப்பட்டுருவார். இதை போல் நண்பர்களை விரோதித்து கொள்வார். இவருடைய செயல்பாடுகள் நண்பர்களை பாதிக்கும், வாழ்க்கை துணையை பாதிக்கும். வாழ்க்கை துணையுடைய குடும்பம், அந்த குடும்பத்திலையும் அதே போல் தான். ஏன்னா 8ஆம் பார்வையாக வந்து அங்கே பார்க்குறாரு அப்படிங்குள்ள அந்த குடும்பத்தை சிறிது மட்டம் தட்டி பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய குடும்பத்தை சிறிது மட்டம் தட்டி பேசுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பதட்டம் வரும். ஆண் ஜாதகத்தெல்லாம் லக்னத்தில் செவ்வாய் இருந்துட்டார் அப்படின்னா மாமனார் வீட்டுக்கு போனார்னா மாமனார் மாமியார் மச்சான் அப்படிங்கிற எல்லாருமே ஒரு அட்டென்ஷனுக்கு வந்துடுவாங்க, பதட்டமான ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. அதே போல் அப்போ அந்த விரல் நுனியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து இவர் வச்சிருப்பார். இவரை திருப்திப்படுத்துறது வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்கும். இவர் சொல்கிறது தான் கேட்கணும். அதே பெண்ணாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை அமைத்துக்கிறதுல வந்து எல்லா விதத்துலேயும் தன்னை தாண்டி வேற ஒன்று நடந்துடக்கூடாது. அது சரி தப்புங்கிறதுலாம் அடுத்தது, தன்னை தாண்டி வேற ஒன்று நடந்துடக்கூடாது. பொறுப்பை ஏற்றுப்பாங்க. அந்த பொறுப்பில் தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்விக்கான காரணத்தை முழுமையாக ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களால் தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது லக்னத்தை பொறுத்து, இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபட்டு அமையும். அப்போ இவர் கூட வந்து ஒரு பாவர் அல்லது இவருக்கு விரோதின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து இணைஞ்சிடுச்சு அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அருகில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நாம் வந்து அதுக்கு பலன் எடுக்கணும். பொதுவாக அப்போ செவ்வாய் பகவான் லக்னம் என்று சொல்லக்கூடிய 1ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது இதை போன்ற குணாதிசயங்கள் நிறைந்திருக்கும். வருமானம் இருக்கும், பொதுவாக மறைமுக வருவாய் இருக்கும். நிறையா செருவாட்டு காசு வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்கள்ல, சிறு சிறு சேமித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் கொடுக்குற காசாக தான் அதில் வந்து சின்னதாக வந்து ஒரு சேமிப்பை வந்து ஏற்படுத்திப்பாங்க. பெண்ணாக இருந்தால் அதிகப்படியான சேமிப்பைகளை வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் 100 ரூபா கொடுத்து வீட்டு செலவுக்கு வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கூட அதில் 80 ரூபா செலவு செஞ்சுட்டு 20 ரூபாய் வந்து சேமிச்சிருவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து வெளியே தெரியாது. அவ்வளோ சாதாரணமாக வந்து அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கணிக்கிறதோ அல்லது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கடினம். எல்லாரையும் ஆட்டி வைப்பாங்க. அந்த ஆட்டுவித்தலை நல்லபடியாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஜாதகத்தை இணைக்கிறது தான் அதில் வந்து இணைப்பு விதியாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ செவ்வாய் பகவான் 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னை முன்னிலைப்படுத்துவதில் அவருடைய அனைத்து விஷயங்களும் அடங்கும்.
எல்லாரையும் காப்பாற்றுவாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோன்னா எல்லாத்தையும் வந்து அவர் காப்பாற்றிடுவார். ஏன்னா தளபதி இல்லையா, தனக்கு பின்னால் இருப்பவர்களை வந்து தன்னை மீறி தான் அவர்களிடத்தில் போகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் வந்து அந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக நிர்வகிக்கக்கூடிய, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தை தனி மனிதனாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய தெம்பு, திராணி, அனுபவம் எல்லாமே வந்து அவருக்கு இருக்கும். மிக முழுமையாக அவரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மிக அற்புதமான ஒரு செயல்பாட்டினை அவர் வந்து கொடுத்துருவார். அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து அவர் காப்பாற்றிடுவார். நம்பிக்கை, அவரை நம்பிடணும். அவரை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியத்தை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். அவர் வந்து முழுசாக வந்து அதை பார்த்துப்பார். அதில் என்ன வந்தாலும் அதற்காக அவர் துவண்டு போக மாட்டார். இரவு பகல் பாராமல் உழைத்து மேன்மையை தரக்கூடிய செயல்பாட்டாளர். ஒரு குடும்பம் அதிகப்படியான கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு வந்து செவ்வாய் லக்னத்தில் இருப்பார். அவருடைய சொல் செயல் எல்லாம் வந்து ஒன்றா தான் இருக்கும். அவர் வந்து அடுத்தவருக்காக பிறருக்காக வாழக்கூடியவர், தியாகி, தியாக மனப்பான்மை உள்ளவர். இதெல்லாம் எப்போ அவருக்கு வந்து முழுமையாக அங்கீகாரம் கொடுத்து அவரை வந்து சரணடைஞ்சிடணும். சரணடைந்தால் அவர் வந்து எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவருக்கு ஒன்று இல்லைன்னா கூட எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு இல்லைன்னா கூட வருத்தப்பட மாட்டார். அதை போன்ற குணாதிசயங்களை செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகர் பெற்றிருப்பார். இதுதான் 1ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகருக்கான பலனாக பார்க்கலாம். தொடர்ந்து அனைத்து பாவங்களுக்கும் செவ்வாய் தரக்கூடிய பலனை வந்து பார்க்கலாம். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.